இம்யூனிட்டி பவர் பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக வந்து நியூ பார்ன் பேபிஸ்லாம், அதாவது பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இம்யூனிட்டி பவர்ங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நம்ம காஷியஸாக தான் ஹேண்டில் பண்ணோம். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட்லாம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து மதரோட அந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும்போது மில்க் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் சின்ன வயசு பெரியவங்க, கொஞ்சம் வளர்றவங்க, பெரியவங்க யாராக இருந்தாலுமே வந்து இம்யூனிட்டி பவர் வந்து சரியான சாப்பாடு இல்லை, விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அடெக்குவேட்டாக, அதாவது பேலன்ஸ்டாக இல்லை அப்படிங்கும்போது வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கோல்டு, காஃப், ஃபீவர் எதாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்கள தாக்கும். இப்போ பக்கத்தில் சப்போஸ் யாராவது இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கூட வந்து அது வந்து இவங்களுக்கு கான்டேஜியஸ் டிசீஸாக இருந்ததுன்னா அது வந்து அனிமிக்காக இருக்கிறவங்கள வந்து தாக்கும். அதனால வந்து அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அப்புறம் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது, அப்புறம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் டாக்டர் ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஜங்க் ஃபுட்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். இப்போ வந்து அடிக்கடி சாப்பிட்றத வந்து தவிர்த்துட்டு இந்த ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸை காட்டிலும் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களே வந்து வெளியிலலாம் சாப்பிட்றது அவ்வளோ வந்து ஹெல்த்தி கிடையாது, அன்சேஃப் தான். இப்போ வந்து இப்போ அனிமிக்காக இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கலாம் வந்து வெளியில் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஸ்கூல் போகிற குழந்தைங்க, அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து வேலை பண்ணுறதுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.